ஆலியா ஆலியா இங்க பாரு, முதல்ல நான் சொல்றத கேளு ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கே இல்ல ஆலியா, நான் சொல்றத கேளு. ஏ பொன்னி, நான் எவ்வளவு நேரமா உன்னை பார்த்து அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது நீ கேட்கவே இல்ல. நான் மட்டும் உன்னை இப்ப அறையிலனா நீ இந்த கத்தியால என்ன குத்தி கொன்னிருப்ப தெரியுமா? அப்புறம் நீ இவளோட ஃப்ரெண்டு தானே, அவளை நீ தடுக்க மாட்டியா? அப்படியே விட்டுருவியா? இங்க பாரு ஆலியா, கொஞ்சம் அமைதியா யோசி. நீ தானே என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, அப்ப நான் உன் சைடு தானே. இங்க பாரு, நான் உன்கிட்ட சொல்லாம பண்ற வேலை கூட உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உன்னோட டீம் ஆலியா, உன்னோட சைடுல தான் இருக்கேன். நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நீ யார்கிட்டயும் சொல்லாம நீ பாட்டுக்கு போய் அவங்க வீட்டை எரிச்சிட்ட. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. அதான் வீட்ல நடக்க முடியாத அந்த காரியம் ஹோட்டல்ல கூட நடக்கலாம்ல. அவங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ரூம் கூட இருக்குமே, அது என்னன்னு சொல்லுவாங்க? ஹனிமூன் ஸ்வீட். ஹனிமூன் ரூம் இருக்கும். நீ அவங்க 2 பேர் வீட்டை எரிச்சிட்டு வந்துட்ட. அவங்க ஹோட்டலுக்கே போயிட்டாங்க. இந்த பாரு, புதுசா கல்யாணம் ஆன 2 பேரு ஹோட்டலுக்கு போனாங்கன்னா அந்த ரூம அவங்க அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. அது எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? அந்த பாத்திரம் தானே உன் வயிறு கபகபன்னு எரிஞ்சிருக்கும். நீ எனக்கு நியாயமா தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நாங்க போய் அதை தடுத்துட்டோம். ஆமா, வீட்ல நடக்காதத நாங்க ஹோட்டல்லயும் நடக்க விடல. அவங்க 2 பேரையும் உன்கிட்டயே திரும்ப கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த த்ரிஷா உன் கண்ணு முன்னாடிதான் இருப்பா. முதல்ல இரவெல்லாம் அப்புறம் நீ அவளை பிரபா கிட்டயே நெருங்க விடாத. தினைக்கும் பிரபாவை நீ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்க 2 பேரையும் நீ நினைக்கிற மாதிரியே பிரிச்சிடலாம். எல்லாரும் உன் கண்ணு முன்னாடிதான் இருப்பாங்க. நான் இது எல்லாமே உனக்காக தான் பண்ண தெரியுமா? சரி, இது உனக்கு பிடிக்கலன்னா விடு, நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரையும் மறுபடியும் அனுப்பி வச்சிடறேன். அப்படின்னா உன்னோட இந்த மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். இவங்க விட்டு போனாங்கன்னா அதே ஹோட்டலு, அதே பெட்டு, ஹனிமூன் கூட அங்கேயே. அவங்க 2 பேரையும் அனுப்புறதுக்கு நான் போய் ஏற்பாடு பண்றேன். பொன்னி நில்லு. பொன்னி இல்ல, நீ என்ன பிரக்யாவை தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. பிரக்யான்னு கூப்பிடு, இல்லனா எல்லாமே கெட்டு போயிடும்ல. நீ அந்த பிரபாவையும் த்ரிஷாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என்னையும் என் பிரபாவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கா? அப்புறம் எதுக்கு? அந்த பிரபா என்ன நிஜமாவே என் கூட பிறந்தவனா? எனக்கும் அவனுக்கும் என்ன உறவும் இல்லையே. அப்படி இருக்கும்போது அந்த பிரபாவையும் த்ரிஷாவையும் நான் என்னத்துக்கு கூட்டிட்டு வரணும்? உனக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் உன் கண்ணு எதிரிலே இருந்தா நீ அவங்கள என்ன வேணா பண்ணலாம்ல. நீ ஏதாவது பிளான் பண்ணுனா கூட தாராளமா பண்ணலாம். த்ரிஷாவையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு நீ பிளான போடு. ஆக்சுவலி யூ ஆர் ரைட். நீ சொல்றது கரெக்ட் பொன்னி. அந்த த்ரிஷாவை என் பிரபா பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன். அவங்க 2 பேரும் என் கண் முன்னாடி இருந்தாதான் அவங்கள என்னால பாத்துட்டே இருக்க முடியும். பிரபா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்றத நான் அவனை ரியலைஸ் பண்ண வைப்பேன். ஆக்சுவலி பிரபா என்னதானே கல்யாணம் பண்ணணும், அத நான் அவனுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நான் புரிய வைப்பேன். அந்த த்ரிஷா அவனுக்கு ஏத்தவ இல்ல, நான் தான் அவனுக்கு ஏத்தவன். என்னதான் அவன் கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு அவனை நான் ரியலைஸ் பண்ண வைப்பேன். இந்த பொண்ணு பெரிய கேடியா இருப்ப போல இருக்கே. மொத்த விஷயத்தையும் அவளுக்கு சாதகமாக்கிக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளை கொல்ல ஆலியா துடிச்சா, இப்ப பாரு. அதுதான் நானும் சொல்றேன். உங்களுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். நீ என் டீமை சேர்ந்தவளா இருந்தா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. என்னோட டீம் எப்பவுமே ஜெயிச்சே ஆகணும். ஒருவேளை என் டீம் ஜெயிக்கலன்னு வை, அவ எதுக்கு உங்ககிட்ட விரல் நீட்டி பேசிட்டு இருக்கா?
இல்ல நான் அது நான் உன்கிட்ட கேட்கல, என் பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ இங்க எதுக்கு வந்த? ம்? பிரபாவும் த்ரிஷாவும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணணும். அவங்க வீடு வேணும்னா எரிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்ல. வா. என்னங்க? தேங்க்யூ. தேங்க்யூவா? எதுக்காக? ஓ, கிச்சன்ல பிளேட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கா? இல்ல, இவ்ளோ அன்பான ஃபேமிலியை கொடுத்ததுக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியல. நம்ம வீடு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம வேற வீட பார்த்து போய் இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃபேமிலி கிடைக்காது. யாராவது என்கிட்ட வந்து ஃபேமிலினா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்போ தெரியும்னு சொல்வேன். ஒரே நாள்ல நம்மளோட ஃபேமிலிய பெர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இங்க என்ன இல்லைன்னு சொல்லுங்க? அன்பு, நம்பிக்கை எல்லாமே இருக்கு. நான் இங்க வந்து ஒரு நாள் கூட இன்னும் முடியல. ஆனா இங்க இருக்கிறவங்க கூட எனக்கு பல வருஷம் பழக்கம் மாதிரி தோணுது. இங்க பாருங்க, எனக்கு வெறும் ஃபேமிலி மட்டும் இல்ல, மொத்த உலகமே கிடைச்சிருக்கு. பாட்டி, இந்து பாட்டி, மாமா, அத்தை, மைதிலி அண்ணி, ராஜ அண்ணன், திவ்யா குட்டி, பாபு, அபி அண்ணன், பிரக்யாக்கா, இப்படி இவங்க எல்லாரும் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க. நாங்க மட்டும் நல்லவங்க இல்ல, நீயும் ரொம்ப நல்லவதான். நாங்க எல்லாருமே நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு ரொம்ப கெட்டவங்க. நாங்க அந்த சங்கரை என்ன பண்ணோம்னு நீயே பார்த்தல்ல. அது மட்டும் இல்லம்மா, நீ எங்க பிரபாவோட வாழ்க்கையில வந்து அவன் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தையும் புது சந்தோஷத்தையும் கொண்டு வந்திருக்க. அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உன்னோட இந்த முகத்துல தெரிகிற சிரிப்பு எவ்வளவு நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன்னை பாக்குறவங்க அழுகைய நிறுத்திட்டு உடனே சிரிச்சிருவாங்க. இதுதான், இந்த சிரிப்பு தான். த்ரிஷா, நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் புண்ணியத்துல யார் கண்ணும் உன் மேல பற்றக்கூடாது. ஆமாம்மா, என்னைக்குமே நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, என் பிரபாவை நல்லாவும் பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கணும்னா, எங்க பிரக்யா என்னோட அபிய பாத்துக்கிற மாதிரி. அது சரி, அபி பிரக்யான்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் எங்க? எங்களை இங்க வர சொல்லிட்டு அவங்கள ஆளையே காணும். நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க எங்க போயிட்டாங்க? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா பண்ணுங்க. பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன பண்றீங்க? லவ். இது பிரபா த்ரிஷாவோட ரூம், நம்மளோட ரூம் இல்ல. அதனால தான் நான் இப்படி பண்றேன். என்ன பேசுறீங்க? அதாவது யாராவது இன்னொருத்தரோட ஃபர்ஸ்ட் நைட்காக அழகா டெக்கரேட் பண்ணாங்கன்னா அதுக்கான குட் எஃபெக்ட் அவங்க வாழ்க்கையிலயும் இருக்குமா? யாருக்கு தெரியும்? ஒருவேளை இதனால என் வாழ்க்கையும் மாறலாம். அதுக்காக தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா உங்க சொந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏய், நான் உண்மையை தான் சொல்றேன். நீ வேணும்னா ட்ரை பண்ணி பாரு. அது வேணா நடக்கலாம். முதல்ல நம்ம வந்த வேலைய பார்க்கணும். நீங்க இன்னும் இதை முடிக்கவே இல்லையா? இந்த கேண்டில்ஸை பாத்துக்கோங்க, நான் அதை பண்றேன். சொல்லுங்க.
ஏனோ மின்னலாய் என்னுள்ளே வந்தவள் நீ நான் சுவாசிப்பேன் யாராவது வரப்போறாங்க. அப்ப நீ எனக்கு பதில் சொல்லலாம்ல? ஏன் இப்படி என்ன தவிக்க வைக்கிற? பதில் கொடுக்கலன்னு உடனே இப்படியா பண்றது? நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஓ நோ. என்ன, நான் இன்னும் எதுவும் பண்ணவே இல்லையே. அது இல்லைங்க, என் இயரிங், ஒரு இயரிங் காணாம போயிடுச்சு. எந்திரிச்சு தேடுங்க. எப்போ பார்த்தாலும் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி என்ன டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் ஒன்னும் டைவர்ட் பண்ணலங்க, உண்மையாவே தொலைஞ்சிருச்சு. தேடுங்க. நான் உன் கூட போய் அந்த ரொமான்ஸ் பக்கம் தேடுங்க, பண்றதுக்கு போங்க. சான்ஸ் கிடைக்குமான்னு பாப்பேன். ஆனா நீ எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்து என்ன பிஸி ஆக்கிட்டே இருக்க. என்னங்க, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த இயரிங் கிடைக்கலன்னா எல்லாரும் பார்த்தா என்ன யோசிப்பாங்க? ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஒரு இயரிங் தானே, போனா போது விடு. இன்னொன்னு வாங்கிக்கிட்டா போச்சு. இல்லங்க, அந்த இயரிங் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க பாருங்க, இது பிரபா த்ரிஷாவோட ரூம் இல்ல. சோ இங்க நம்ம 2 பேரும் இருக்கோம். இப்ப என் இயரிங் தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எல்லாரும் பிரபாவும் த்ரிஷாவும் அத நாம 2 பேரும். அது என்னன்னா அவங்க 2 பேரும் நாம. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதுல ப்ராப்ளம் இருக்கு. இது நல்ல விஷயம் தானே. எப்படியும் அப்படிதான் நினைக்க போறாங்க. நாம அதை பண்ணிட்டா என்ன ஆக போகுது? எதுக்கு இப்ப காமெடி பண்றீங்க? யார், நான் காமெடி பண்றேனா? நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப பதில் சொல்ல போறியோ இல்லையா? இல்லனா இந்த விஷயத்தை சீரியஸ் ஆக்கிடுவேன் சொல்லிட்டேன். சீரியஸ். இப்ப என் இயரிங் தான் ஒண்ணு காணாம போயிடுச்சு. சீக்கிரமா தேடுங்க. நீ எனக்கு பதில் சொல்லலனா நான் எதுக்கு உன் இயரிங்க தேடணும்? ஐ டோன்ட் லுக் ஃபார் இட். இந்த இயரிங் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படியா? அவ்வளவு முக்கியமானதா? ஒருவேளை நான் உன்னோட இந்த இயரிங்க தேடி உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ எனக்கு பதில் சொல்லுவியா? ஒருவேளை நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். என்ன, உங்ககிட்ட தான் இருந்துச்சா? இல்ல, ஆக்சுவலி கீழ இருந்துச்சு. இப்போ என் கையில இருக்கு. கொடுங்க. வேணுமா? இன்னும் கிட்ட வா, இன்னும் கிட்ட வா.
என்னாச்சு, வலிக்குதா? உங்களுக்கு மட்டும்தான் பொய் சொல்ல தெரியுமா? என்ன பண்றீங்க? பிரக்யா, குச்சி குச்சி ராக்கம்மா வாயம்மா. குச்சி குச்சி ரக்கமா வரமாட்டா. உட்காரு பிரபா. எனிவே என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லனாலும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஹானஸ்டா சொல்றோம், இது நல்லா இல்லைன்னு சொல்லிடு. அப்புறம் புத்தி நம்ம கிட்ட சொல்லும், வேண்டாண்டா சொல்லாத, சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு. ரெண்டு பேரும் பேசினது போதும். இவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்க. நல்ல விஷயமா? நாம சொல்றது என்ன? அதான் பிரக்யா சொல்லிட்டாளே. பிரக்யா த்ரிஷா கிட்ட நான் உன் அக்கா மட்டும் இல்ல, உன் நாத்தனாரும் கூட, உன்னை வச்சு நான் நிறைய வேலை வாங்குவேன்னு கூட சொன்னா. ஆமா, நானும் கேட்டேன். அப்ப த்ரிஷாவோட முகம் இல்ல, பிரபாவோட முகத்தை பாத்துக்கணும். பிரபா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. த்ரிஷா என்னோட சின்ன தங்கச்சி. நான் இவள ரொம்ப நல்லா பாத்துப்பேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி. இப்ப நீ என்ன பண்ணலான் இருக்க? இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு பிரபா த்ரிஷா வெல்கம் பார்ட்டில நம்ம ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி ஆகணும். டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், யாருக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். இது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த பாட்டி. த்ரிஷா, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் தான். இன்னைக்கு உங்க முன்னாடி தான் நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். ஓகே. முதல் பெர்ஃபார்மன்ஸ் யாரோடது அத சொல்லுங்க. பாருங்கக்கா, முதல் பெர்ஃபார்மன்ஸ் என்னோடது தான். அதுக்கப்புறம் நான் ஜாலியா உட்காந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் பாப்பேன். ஓகே? சரி, நான் ஆரம்பிக்க போறேன். இங்க பாருங்க, இது பெரியவங்க சொன்னது. ஓ, நீங்களே பெரியவங்க தான், நான் சொல்றதுன்னு சொல்லலாம்ல, ஏன் பெரியவங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க? நீ வாய மூடு. எனக்கு இது பெரியவங்க சொன்னது. கலாச்சிட்டாராமா. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பெரியவங்க சொன்னாங்க. பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது புருஷன் பொண்டாட்டிங்கிற ரெண்டு பேரு மின்னோட்டம் மாதிரியானவங்க. எப்படி? புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க மின்னோட்டம் மாதிரியானவங்க. எல்லாரும் நல்லா கேட்கணும் என்ன. ஆனா அந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற ரெண்டு பேரு எப்பவுமே கரெக்டா இருக்கணும். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன் நல்லா இருந்தா வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். ஒருவேளை ஏதாவது தப்பா ஒரு ஒயர் கனெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஷாக்குனா ஷாக்கு. ஆமாமா, இது கரெக்டான ஸ்டோரி தான். ஏன்னா என் பொண்டாட்டி இப்போ ஹெவி டியூட்டி, ரொம்ப குண்டான வயிறு, அப்புறம் நான் கரெக்டா இருக்கிற சின்ன வயிறு. நாங்க ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணு சேர்ந்தாலும் ஷார்ட் சர்க்கியூட் தான். அப்பப்ப ஷார்ட் சர்க்கியூட் ஓகே. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் தான். என்ன சொன்னீங்க நீங்க? பிரபாவும் த்ரிஷாவும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாம போய் அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணோம். அவங்க வீடு எரிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்ல. முன்னாடி நடக்க விடாதத இப்ப மட்டும் எப்படி நடக்க விடுவேன்? முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை தீய வச்சு நிறுத்தின மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டையும் நிறுத்திடுவேன். நான் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே என்னைக்கும் நெருங்க முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். ஆனா இப்படி எவ்வளவு நாளைக்கு தான் நான் தடுத்துட்டு இருக்க முடியும்? எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கோம். அடிக்கடி இப்படி நான் ஏதாவது பண்ணிட்டே இருந்தா எல்லாருக்கும் என் மேல டவுட் வரும். பெட்டர் நான் அந்த த்ரிஷாவை பிரபாவை விட்டு விலக்கி வைக்கிறத விட இந்த உலகத்தை விட்டு விலக்கி வச்சா அப்போ அந்த த்ரிஷாவும் இருக்க மாட்டா, எனக்கு டென்ஷனும் இருக்காது. எஸ், அவ செத்தே ஆகணும். என்னோட காதலுக்காக அவ உயிர் தியாகம் பண்ணியே ஆகணும்.